மக்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், உருளைக்கிழங்கு சாதம் செய்ய போகிறோம். அப்படி எப்படி செய்ய போகிறோன்னா, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சு பீஸாக கட் பண்ணி வச்சுங்க, கொஞ்சம் பெரிய சைஸாக. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிங்க. ஆயில் காஞ்சவுடனே ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சவுடனே ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் ஒரு ஆனியன் போட்டுங்க. போட்டோன்னே 3 பச்சை மிளகா சேர்த்துங்க. 3 பச்சை மிளகா சேர்த்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அந்த ப்ரௌன் கலர் நல்லா வதங்க சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுங்க. வதக்கி விட்டோன்னே நல்லா இந்த மாதிரி வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கின்னு அதையும் நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிங்க. எண்ணெயிலே நல்லா 5 நிமிஷம் வதங்கினோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் தான் போடணும். போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா 5 நிமிஷம் அந்த மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிங்க. சிம்மிலே தான் வைக்கணும், ஃபுல்லாக வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும். அதனால் சிம்மிலே வச்சு ரைஸ் 2 கப்பு, உங்களுக்கு தேவையான ரைஸ் 2 கப்பில் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுங்க. நான் 2 கப்பு ரைஸ் போட்டுக்க, நீங்கள் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா எண்ணெயில் அதை சிம்மிலே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டிங்களா, வதக்கி விட்டோன்னே உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துங்க. ஏன்னா ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆயில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துன்னு இந்த மாதிரி வதக்கி விட்டேன். சேர்த்து விட்டிங்கன்னா நல்லா சுவையான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி. நல்லா வச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி பொடி அரிய வச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.